எங்கேயாவது வெளியில கிளம்பலாம் அப்படின்னா, நம்மள சரியான டென்ஷன் பண்ணி விட்றாங்க பார்த்துக்கோங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் ஊர்ப்பட்ட வேலை கிடக்கும். ஒண்ணு சமையல் வேலை பார்க்கணும். நான் எடுத்துட்டு போகிறதெல்லாம் பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்ல உள்ள வேலை எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்தாகணும். எல்லாம் கிளம்பிட்டாங்களா? எடுத்து வச்சுட்டாங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேஸு, லைட்டு, பாத்ரூமு டேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணோமா? ஃபேன் ஆஃப் பண்ணோமா? இந்த டென்ஷனே நம்மளுக்கு ஓடிட்டுருக்கும். ஆனா, கடைசி வரைக்கும் நம்ம கிளம்பியிருக்கவே மாட்டோம். ஆனா, இவங்க வந்து நல்லா ஜம்பமா உட்காந்துட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் மாட்டிட்டு உட்காந்துக்க வேண்டியது. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பிட்டியா கிளம்பிட்டியான்னா எங்கேருந்து கிளம்ப முடியும்? டென்ஷன் ஆகுமா ஆகாதா? உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. சரியான டென்ஷனு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் இருந்தது. சரி அதை தாளிச்சிடலான்னு தாளிச்சிட்டேன். கொஞ்சமாக தக்காளி, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு காரத்துக்கு பண்ணிட்டேன். இனிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய், முந்திரி திராட்சை போட்டுட்டு கூடவே அந்த இடியாப்பத்தையும் அதிலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதில் வந்து தேங்காய், சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காவும் போட்டுக்கோங்க தூள். கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.